ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். உங்களுடைய பேராதரவுக்கு தொடர்ந்து கொடுக்கும் பேராதரவுக்கு நன்றி. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. பரபரப்பாக செய்தியாகி இருக்கு. நிறைய விவசாயிகள் அது விதமாக பெருமிதம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ரீல்ஸும் வர தொடங்கியிருக்கு. விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி இதுதான் மொட்டையான செய்தி. பரபரப்பாக வெளியாகிட்டு இருக்கிறது தான். 5,000 50,000 வரை கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கணக்கு அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, 50,000 கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு முழுதுமாக ரத்து, குறு விவசாயிகளுக்கு முழுதுமாக ரத்து. 50,000 கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு 40,000 கடன் ரத்து, 10,000 தான் கட்டணும். 50,000 60,001 வரைக்கும் கடன் பெறுகிறவர்களுக்கு 30,000 அப்படின்னு படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வராரு. கடைசியாக 1,00,000க்கு மேலே கடன் பெறுபவர்களுக்கு 5,000 ரூபாய் கடன் தள்ளுபடி, 1,00,000க்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடியது. வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா பாட்டு, இந்த ஆண்டி பண்டாரம் பாட்டு அடிக்கடி பாடுவோம் ராவணாவில். அது இப்போ வேண்டியதில்லை, தொடர்ந்து பாடியிருக்கிறேன். நீட்டாக போகும். அது அர்த்தத்தை பார்த்தா ஒன்றும் இல்லாமல் இருக்கும். இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு, 2,045 கோடி அரசு இதனால் இழப்பை சந்திக்குது. விவசாயிகள் 17 லட்சம் விவசாயிகள் பலன் அடைந்திருக்கிறார்கள். அந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு ஒத்துவதுற சில மீடியாக்களும் சில ரீல்ஸு போடுறவங்களும் விவசாயிகள் பார்த்தியாலா வந்த உடனே உடனடியாக சொல்லிட்டார். உண்மையிலே இது வரவேற்கக்கூடியது, நான் இல்லைன்னு மறுக்கிறேன். விஜய் சில விஷயங்கள் செய்திருக்கிறது உண்மையிலே. அம்மா உணவு திட்டத்தை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படியான 2-3 விஷயங்கள் நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். விவசாயிகள் கடன் தள்ளுபடி இந்த அளவுக்கு செய்திருக்கிறது நான் வரவேற்கிறேன். ஆனால் இதில் ஒரு சுத்துமாத்து வேலை இருக்குதுன்றதையும் சுட்டி காட்டணும். மக்கள் எல்லோரும் எப்போதும் ஏமாந்து கொண்டே இருப்பார்கள். நம்ம என்ன வேணாலும் பூ சுற்றிக்கிட்டே இருக்கலான்ற போக்கு நீடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை பேசுகிறேன். அதிமுக ஆட்சி இவர் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது 12,000 கோடி கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார் விவசாயிகளுக்கு. சொன்ன போல் விவசாயிகளுக்கான கடனை நான் ரத்து செய்வேன். அதை கூட்டுறவு வங்கிகளில் விவசாயத்துக்காக வச்சுருப்பாங்க, நகையை வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வச்சு கடனை வாங்கியிருப்பாங்க. அந்த கடன் முழுதுமாக 12,000 கோடி தள்ளுபடி செய்திருக்கிறார். அதில் பலன் கிட்டத்தட்ட அதே 16 லட்சம் 17 லட்சம் விவசாய குடும்பங்கள் பலன் பெற்றிருக்கிறது. அதற்கு முன்பாக கருணாநிதி ஆட்சி காலத்தில் கருணாநிதி அவர்கள் 7,000 கோடி விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் 7,000 கோடினா இன்றைய மதிப்பு சுமார் 30,000 கோடி கடன் தள்ளுபடி செய்திருக்கு திமுக அரசு. எடப்பாடி அவர்கள் 12,000 கோடி கடன் தள்ளுபடி 5 ஆண்டுகளுக்கு முன்னாடினா, இப்போ நீங்கள் கணக்கு பண்ணுறப்ப கிட்டத்தட்ட அது ஒரு 40,000-50,000 கோடிக்கு மேலே பொருத்தி பார்க்கலாம். ஆனால் இன்றைய தேதியில் வெறும் 2,042 கோடி, 2,045 கோடின்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான் தள்ளுபடி செய்திருக்கிறார். இதுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் அவருக்கு வேண்டிய மீடியாக்கள் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி. உண்மையிலே இதில் ஒரு சுத்துமாத்து வேலைன்னு சொன்னேன் இல்லைங்களா. 50,000 வரை கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகள் இருக்கிறாங்கள, அவங்க எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% ஒரு 5 முதல் 10% தான் 50,000த்துக்குள்ளே கடனை வாங்கியிருப்பாங்க. ஏதோ வச்சு கடனை வாங்கியிருப்பாங்க. வெறும் ரொம்ப அது கூட கம்மி. 50,000த்துக்கு கடன் வாங்கினது ரொம்ப கம்மி. 10% கூட சொல்ல முடியாது. ஏன்னா கடன் அப்படின்னு போனாவே 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே தான் பொருளை வச்சு கடனை வாங்குவாங்க, இல்லை கடனாக வாங்குவாங்க ஏதாவது ஒன்று வச்சு. அது சராசரியாக 2 லட்சங்களுக்கு மேலே 1 லட்சங்களுக்கு மேலே தான் கடனே வாங்குவாங்க. அந்த 1 லட்சம் 2 லட்சம்னு கடன் வாங்குறவங்களுக்கு நாங்கள் 50,000 தள்ளுபடி பண்ணுவோம், 30,000 தள்ளுபடி பண்ணுவோம்னா கூட ஒரு நியாயம் இருக்கலாம். இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரில் ஒரு 5-8 பேர் தான் வெறும் 50,000 கடன் வாங்கியிருப்பாங்க. மீதி 95% 90% அந்த அளவில் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே தான் கடன் வாங்கியிருப்பாங்க. அப்போ எந்த விவசாயிகளுக்கு இதில் ஒரு பெரிய மன உளைச்சல் என்னென்னா, 50,000 கடன் வாங்கினவனுக்கு முழுசு தள்ளுபடி ஆச்சு, எனக்கு ஆகலை அப்படின்னு 1 லட்சத்துக்கு மேலே கடன் வாங்கினவங்க எல்லாமே நொந்து நூலாகிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு 1 லட்சத்துக்கு மேலே கடன் வாங்கினவனுக்கு மொத்தமே 5,000 தான் தள்ளுபடி. அப்போ அவன் கட்டண வட்டியே கணக்கு இல்லை. நீங்கள் என்ன இதில் பெரிய வேலையை செய்திருக்கீங்க? கூட்டுறவு சங்கத்தில் குறைந்த வட்டி இல்லாத கடன் அப்படின்னாலும் கூட குறைந்த வட்டி இப்படின்னு இதெல்லாம் இருக்குல்ல. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல கடனை வாங்கி செலவு செஞ்சுருப்பான்ல விவசாயிகள், அந்த வட்டிக்கு கூட இணையாகலை. இதில் இத்தனை லட்சம் பேர் பலன் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை ஏமாற்றுவதற்காக இந்த வேலை அப்படின்னு விவசாய சங்கத்தில் சில நேர்மையான விவசாய சங்கம் கேள்வியை எழுப்புது. விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது என்னன்னா, 5 ஏக்கர் கொண்டவர விவசாயிகள் 5 ஏக்கர் கொண்ட விவசாயிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி அப்படின்னு தான் சொல்லியிருந்தார்.
இப்போ 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வசதியானவர்களாக இருக்கும். அதனால் அவங்க கடனை ஓரளவுக்கு சமாளிக்க முடியதா இருக்கும். அதனால் 5 ஏக்கருக்கு குறைவாக 5 ஏக்கருக்குள்ள ஒரு எல்லை வச்சிருந்தார். இதுக்குள்ள கடன் வாங்கியவர்கள் தள்ளுபடி. அது எவ்வளவு தொகை என்ன ஏதுலாம் கிடையாது. அப்படிதான் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து தேர்தல் அப்போ சொன்னது. ஆனால் இப்போ என்ன சொல்ல வர்றார் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள், நிலத்தை வந்து கணக்கெடுக்கல, பணத்தை கணக்கெடுக்கிறாரு. 50,000 கடன் பெற்றவர்களுக்கு அதில் குறு விவசாயிகளுக்கு முழுசும் தள்ளுபடி, சிறு விவசாயிகளுக்கு 40,000 தள்ளுபடி அப்படின்னு ஆரம்பித்து 50,000 வந்து 60,001 அது வரைக்கும் ஒரு 30,000, 60,001லேருந்து 71,001 வரைக்கும் ஒன்று, 71,000லேருந்துட்டு 90,000 வரைக்கும் ஒன்று, 90,000லேருந்து ரூ. 1,01,000 அதுக்கு மேலே கடன் பெற்றவர்களுக்கு 5,000, அதுக்கு முன்னாடி 15,000, அதுக்கு முன்னாடி 20,000. இது என்ன சுத்து மாத்து வேலை? இது யாரை ஏமாத்துற வேலை அப்படின்னு தெரியல. உண்மையிலேயே இது நல்ல விஷயம். யார் தவறான தகவல் முதலமைச்சர் விஜய்க்கு வேளாண் துறை சம்பந்தமான அதிகாரிகள் தவறான ஒரு விஷயத்தை செய்ய தூண்டியிருக்காங்க. அவ்வளோதான். இதை நாம் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 2, 3 சங்க பிரதிநிதிகளில் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்பப்போ பேசிகிட்டு இருக்கிற நம்ம நல்லுசாமி இருக்கிறாரு உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து அன்வர் பாலசிங்கம் இருக்கிறார். இவங்ககிட்டலாம் நிறைய முறை பேசும்போது கிடைக்கிற தகவல் என்னென்னா, இது வந்து இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று வேலை. பெரிய பிரம்மாண்டமாக வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஊடகங்கள் கடன் தள்ளுபடி இத்தனை ஆயிரம் கோடின்னு. ஆனால் ஒப்பீட்டு அளவில் யாருக்கு பலன் அதிகம் அப்படின்னு பார்த்தா யாருக்குமே இல்லை. எல்லாருக்கும் அந்த கடன் அப்படியே இருந்திருக்கு. ஒரு 5,000 10,000 குறைஞ்சிருக்கு. இது ஓரளவுக்கு நிம்மதி பெருமிச்சு விடுற அளவுக்கு இருக்குமானா வாய்ப்பு இல்லை. ஆனால் முழுசுமாக என்ன செய்திருக்கணும் அப்படின்றப்ப உங்களுக்கு 2004 அந்த காலகட்டத்தில் 30,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொத்தாக இறந்துக்கிட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய கடன் சுமை, வேளாண் கடன் சுமை. பூச்சி மருந்து குடிச்சிட்டே படுத்துவாங்க. விளைச்சல் நெல் இருக்காது. திடீர்னு புயல் அது இதுன்னு வந்து அடித்து எல்லாத்தையும் போயிடணும், நாசம் பண்ணிட்டு ஏதோ ஒன்று நடந்திருக்கும். இழப்பீடு போட்ட முதலீடு இருக்காது, கடன் அடைக்க முடியாது. விவசாய நிலத்தில் விஷத்தை குடித்து செத்து போன எத்தனை பேர்லாம் இருக்கிறாங்க. கொத்தாக இறந்தாங்க அந்த 2004 காலகட்டத்தில். அப்போ உடனடியாக காங்கிரஸ் அரசு எம்.எஸ். சுவாமிநாதன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கு வந்து விவசாய கமிஷன் சட்டம்னே பேர். இப்போ அரசு ஊழியருக்கான கமிஷன் சட்டம் இருக்குதுல்ல, பே கமிஷன் வருது. அரசு ஊழியர்கள் ஒன்று போட்டிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தணும் அடிக்கடி போராடுவாங்க. மத்திய அரசுக்கு இணையான பே கமிஷனை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் மாநில அரசு கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களும். மத்திய அரசு ஒரு முறையும் அதை வந்து அதுக்கான ஒரு அளவுகோலை வச்சு சம்பளத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கும். அந்தந்த காலகட்டத்துக்கு வந்து பொருளாதாரத்தினுடைய நிலைக்கேற்ற மாதிரி உயர்த்திக்கிட்டே இருக்கும். இப்போ பெட்ரோல் விலையெல்லாம் உயருது, இப்போ விலைவாசி பொருள் உயருது, அப்போ சம்பளமும் உயரணும் இல்லை அந்த அடிப்படையில். ஆனால் இந்த விவசாய கமிஷன் சட்டம் மட்டும் 2004லேருந்து அப்படி தான் இருக்குது. இந்த விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க, நீ எனக்கு வந்து இலவசம்லாம் கொடுக்காத, இலவச மின்சாரம்லாம் கொடுத்துக்கிட்டு எங்களை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காத, என்ன எங்களுக்கு இந்த பே கமிஷன் மாதிரி விவசாய கமிஷன் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தீங்களே, பரிந்துரை பண்ணி கமிஷன் கொடுத்தது, அறிக்கை கொடுத்தது இல்லை. அன்றைக்கி இருந்த மன்மோகன் சிங் அரசு அதை செய்யலை, காங்கிரஸ் அரசு செய்யலை. அதில் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இப்போ 1 ஏக்கர் நெல் எவ்வளோ விளைச்சல் மொத்த கணக்கும் ஈடு, அதில் விவசாய உழைப்பும் போடு. அன்றைக்கி ரேட்லேருந்து சரிபாதி லாபத்தை வச்சு நீங்கள் விலையை நிர்ணயிச்சு, அதான் பே கமிஷன் மாதிரி விவசாய கமிஷன் சட்டம் அது. இப்போ ஒரு லிட்டர் பால், அந்த 1 லிட்டர் பாலுக்கு அந்த மாட்டுக்கான செலவு, அவனுடைய உழைப்பு, விவசாயினுடைய உழைப்பு, அது அன்றைக்கி என்ன விலை, அந்த விலையிலேருந்து சரிபாதி லாபத்தை வச்சு தான் நீங்கள் கொடுக்கணும் பே கமிஷன். அப்போ ஒரு டன் நெல்லுக்கு, ஒரு குவிண்டால் நெல்லுக்கு மொத்த விலை எவ்வளவு, அது உழைப்பு, அதுக்கான செலவு எவ்வளவு காலகட்டம், மாதம் எத்தனை மாதத்துக்கு, அது 3 மாதத்துக்கு பிறகு ஒரு அறுவடைனா அதுக்கான 3 மாத காலத்தினுடைய உழைப்பு, மனித உழைப்பு, அதுக்கான செலவு, அதுக்கான காலகட்டத்தில் எல்லாம் சேர்த்து ஒரு விலையை போட்டு அதில் சரிபாதி லாபம் வைக்கணும். மொத்தமும் சேர்ந்து வந்து ஒரு 2,000 ரூபா வருது அப்படின்னாக்கா, 3,000 ரூபா வருது ஒரு குவிண்டால் அப்படின்னு வச்சுக்கோங்கனாக்கா, அதில் சரிபாதி லாபத்தை 1,500 ரூபா சேர்த்து 4,500 ரூபா ஒரு குவிண்டால் விலை. அது பே கமிஷன் மாதிரி விவசாயிகளுக்கான கமிஷன் சட்டம் 2004ல் 30,000 விவசாயிகள் உயிரை பலி கொடுத்ததால் இது நடந்தது. அந்த கமிஷனை பின்னாடி வந்து மன்மோகன் சிங் அரசு செய்யவே இல்லை. காங்கிரஸ் அரசு வந்து அயோக்கியத்தனம் பண்ணிடுச்சு. யோக்கியமாக மோடி அரசு வந்துடும். மோடி சொன்னார், உத்தரப்பிரதேசன்னு நினைக்கிறேன், 2014 தேர்தலின் போது உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் வந்தால் இந்த விவசாய கமிஷன் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். ஏன்னா அவங்க நார்த் இந்தியாவில் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான கரும்பு விவசாயிகள், நெல் இப்படி நிறைய இருக்கிறாங்க விவசாயிகள். அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அவங்களுடைய உயிர் பலி அதிகம் அங்கே. ஏன்னா கடன் தாங்க முடியல.
அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து எம்.எஸ். சுவாமிநாதன் வந்து கமிஷன் போட்டுட்டு விவசாய கமிஷன் சட்டம்னு ஒன்று கொண்டுட்டு வந்தாங்க. பரிந்துரை பண்ணி கொடுத்தாங்க. நடைமுறைப்படுத்தவே இல்லை. மோடி 2014 சொன்னார், நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் இந்த விவசாய கமிஷன் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவாங்க. ஆனால் இந்த விவசாய கமிஷன் சட்டம் என்னத்துக்கு சமன்னு தூக்கி கிடப்பில் போட்டுட்டு இருக்கிறார். நீ விவசாய கமிஷன் சட்டத்தை பரிந்துரை பண்ணி அந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு விளைச்சல், அதுக்கான செலவு என்ன, அதுக்கான லாபத்தை வச்சு விலையை நிர்ணயம் பண்ணிட்டுன்னா அவையா உங்ககிட்ட கடன் வாங்கணும், எதுக்கு உங்ககிட்ட இலவச மின்சாரம் வாங்கிட்டு இருக்கணும், எதுக்கு நீங்கள் வந்து தேர்தலுக்கு தேர்தல் நாங்கள் இலவசமாக அப்படி கொடுத்தோம், இலவசமாக கொடுத்தோம்னு சொல்லி காட்டுறீங்க, எதுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த கடனை தள்ளுபடி பண்ணணும்னு பேருக்கு சும்மா தள்ளுபடி பண்ணி மற்ற விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் விவசாயிகள் தான், அவங்களுக்கு அதிகமான நிலம் இருக்குது, அவங்களும் கடன் வாங்குவாங்க, அவங்களும் மனிதர்கள், அவங்களுக்கும் அந்த கடன் வலி இருக்கும். அப்போ அந்த விவசாயிகள் என்ன ஆகுறது, நீ சிறு குறு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேலே வாங்கினவங்களுக்கு பேருக்கு 5 லட்சம் ரூபாய் 5000 ரூபாய் கடன் தள்ளுபடினா இது எந்த விதத்தில் பொருந்தும் இது சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பார்க்கவா கமிட்டி மத்திய அரசு 1996 அந்த காலகட்டத்தில் வந்து கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். அது பார்க்கவா நீதியரசர் கமிஷன் தலைமையில் போட்டு விவசாயிகளுடைய நலனுக்காக பண்ணது. அது 96க்கு பிறகுன்னு நினைக்கிறேன். அது 1996 அவங்க என்ன சொல்ல வராங்க, இப்போ கரும்பு 1 டன் வந்து எடுக்கிறாங்க, சர்க்கரை ஆலையில் எடுக்கிறாங்க விவசாயிகிட்டேருந்து. 1 டன்னுக்கு எவ்வளோ அப்படின்னு சுமாராக பேருக்கு வச்சுக்கிறோம், ஒரு 5000ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கரும்பில் சர்க்கரையினுடைய அடர்த்தி, சர்க்கரை தன்மை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தது விலை நிர்ணயம், அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்குறாங்க. அந்த சர்க்கரை தன்மையை வந்து குறையும் போது விலை கம்மியாக போயிடும். புரியுதில்ல? ஈரப்பதம் இருந்தால் நெல் விலை குறைச்சலாக வாங்குவாங்க, நல்லா காய்ஞ்சு கொண்டு போனாக்கா காய வச்சு கொண்டுட்டு போனால் நெல் விலை கொஞ்சம் கூட இருக்குன்ற மாதிரி கரும்பில் சர்க்கரையினுடைய அந்த அடர்த்தி அந்த அளவை வச்சு தான் விவசாயிகளுக்கு சர்க்கரையே அந்த கரும்பையே எடுக்கிறான். 1 டன்னுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு போடுறான். இல்லை சர்க்கரை கம்மியாக இருக்குங்க, நீர் சத்து தாங்க அதிகமாக இருக்கா, அவ்வளோலாம் தேராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விலையை குறைச்சி போடுறதெல்லாம் இருக்குது. இது கூடாது. அந்த கரும்பிலிருந்து உபப்பொருள் சர்க்கரை ஆலைக்கு போகிறாங்களா, கரும்பு எடுக்கிறாங்க, அதுலேருந்து உபப்பொருள் நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க, நிறைய எடுக்கிறாங்க பிரித்து. இப்போ அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொலாசஸ். இந்த மொலாசஸ் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வந்து சர்க்கரை ஆலைகளிலிருந்து சாராய உற்பத்தி ஆலைகள் வாங்குது. நல்லா கவனிங்க, குறைஞ்ச விலை, அது கழிவு பொருள் தானே அப்படின்னு வாங்குது. அந்த கழிவு பொருள் சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேற்றப்படுகிற அந்த கழிவு பொருள் மொலாசஸ்ங்கிற அதிலிருந்து தான் சாராய ஆலைகள் வந்து உற்பத்தியை பண்ணுது. குறைந்த விலையும் தான் வாங்குறாங்க. இப்போ இந்த மொலாசஸ் இன்னும் 2-3 பொருளெல்லாம் அதுலேருந்து வெளியே வரல, அந்த விலையும் அதற்குண்டான விலையும் நீங்கள் சேர்ந்து விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்க்கவா கமிட்டி போட்டி ஏற்கனவே நடைமுறைப்படுத்தணும். இதை கொண்டுட்டு வரணும். வெறும் சர்க்கரை அளவு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு கரும்புக்கு போடாதீங்க, நெல்லுக்கு வெறும் நெல் அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு போடாதீங்க. அந்த நெல் அரைக்கும் போது அதுலேருந்து உபப்பொருள்லாம் வருது இல்லை. நீங்கள் ஆரணி பக்கம் இதெல்லாம் நாங்கள் போயிட்டு வரும்போது அந்த நெல் ஆலைகள் இருக்குதுல்ல, அரிசி ஆலைகள், அந்த அரிசி ஆலைகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி தவிடு மாதிரி ரொம்ப பவுடர் மாதிரி ஒரு பக்கம் குவிச்சு வச்சுருப்பாங்க. அந்த அரிசியை அரைக்கும் போது உமி ஒரு பக்கம் வரும், உமியிலிருந்து இன்னும் ரொம்பவும் ஒரு மாதிரி துகள் அந்த அரிசிக்கு மேலே ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும்ல, அதை பாலிஷ் பண்ண பவுடர்லாம் அதை வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் பிஸ்கட் கம்பெனிக்கு போகுது. விலை கூட உங்களுக்கு அது. அப்போ அதனுடைய பலன் அந்த விவசாயிகளுக்கும் போகணும். அதை தான் நம்ம இங்கே சொல்ல வரோம். இதுதான் பார்க்கவா கமிஷன் சொல்லுது. கரும்பு அந்த அடர்த்து சர்க்கரை மட்டும் எடுத்துக்காதீங்க, அதுலேருந்து ஒவ்வொரு பொருள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதுக்குமாக சேர்த்து நீங்கள் விலையை போடணும். இப்போ மொலாசஸ் வந்து கணக்கே இல்லை விவசாயிகளுக்கு. சர்க்கரை ஆலை ஒரு லிமிட், ஒரு லெவல், ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சு சாராய ஆலைகளுக்கு கொடுத்துருது. இப்போ சாராய ஆலைகளில் வந்து என்ன கணக்குன்னா, ஒரு பாட்டில் வந்து 3 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. அதனுடைய பிராந்தியனுடைய அளவு, அந்த ஃபுல்லாக அந்த பிராந்தியனுடைய அளவு தண்ணி இருக்குல்ல, அந்த அளவு பார்த்தீங்கன்னா 9 ரூபா தான் அதனுடைய அடக்க விலையே. மொத்த அடக்க விலை 9ம் ஒரு 3 ரூபா பாட்டிலும் சேர்ந்தால் 12 ரூபா விலை. ஆனால் இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளில் அது எவ்வளோ விற்கிறாங்கன்னா 380 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கிட்டத்தட்ட 365 ரூபாய் லாபம். இதில் தான் டேக்ஸ், அரசுக்கு வருமானம் மொத்தமாக எல்லா சாராய ஆலைகளும் சேர்ந்து ஒரு 7-8 இருக்குது. கனிமொழி இருக்குது, டிஆர் பாரத் இருக்குது, ஜெகத் ரட்சகன் இருக்குது, சசிகலா அவங்களது இருக்குது. எல்லாரும் ஆலைகள், முதலாளி ஆலைகள் சேர்ந்து விற்றதுக்கான டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது மட்டுமே 50,000 கோடி. இது நேரடியாக அரசுக்கு போய் சேர வேண்டியது. மறைமுகமாக இதை விட 2 மடங்கு 1 லட்சம் கோடி வரைக்கும் அரசியல் கட்சிகளுக்கு இதில் வந்து போகும் பணமாக. இது தவிர 7-8 லட்சம் கோடிகள் வந்து லாபம் யார், இந்த முதலாளிகளுக்கு. இப்போ இந்த விவசாயிகளுக்கு இந்த மொலாசஸ்லேருந்து ஒரு பெரிய தொகை, டாஸ்மார்க் 50,000 கோடி வருதில்ல அரசுக்கு வருமானம். அந்த 50,000 கோடியிலேருந்து ஒரு பெரும் பகுதி அப்படியே பிரித்து விவசாயிகளுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கணும். ஏன்னா மொலாசஸ் அவங்க தான் கொடுக்குறாங்க, கரும்புலேருந்து தான் எடுக்கிறாங்க, சர்க்கரை ஆலை பிரித்து கொடுக்குது.
அப்போ சர்க்கரை ஆலை ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு தான் சாராய ஆலைகளுக்கு கொடுக்குது. சாராய ஆலைகள் பெரும் 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 லாபம், கொள்ள லாபத்தை வச்சு விற்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு ரூ. 365 வந்து லாபம் அப்படின்னா, அப்போ அதிலேருந்து ஒரு பகுதியை நீ பிரிக்கணும், வருங்காலத்தை பிரித்து இது விவசாயிகளுக்கு போய் சேரணும். அரசு இந்த வேலையை வந்து செய்யணும். இந்த வேலையை செய்துட்டால் நாங்கள் எதுக்கு உங்கள்கிட்ட கடனை வாங்கிட்டு இருக்கோம், நீங்கள் ஏன் எனக்கு தள்ளுபடி பண்ணிவிட்டு நீலி கண்ணீர் வடிக்கணும்? 2000 கோடியை நாங்கள் தள்ளுபடி செய்துவிட்டோம். 7000 கோடி தள்ளுபடி பண்ண திமுக அரசுங்க, அதோட கூடுதலாக கடன் தள்ளுபடி பண்ண 12,000 கோடி ஒரிஜினல் விவசாயி எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் கொடுத்துருக்கிறார். அவர் தள்ளுபடி பண்ணது அது அல்லையா, வெறும் 2045 கோடி, 2100 கோடி இல்லை, 2045 கோடி தள்ளுபடி பண்ணிட்ட விஜய் வந்து சொன்னபடி கடனை தள்ளுபடி செய்து விட்டார்னா, எந்த கடனை தள்ளுபடி செய்தீர்கள்? 95% பேர் இதில் பெரும் பலன் கிடையாது. வெறும் 5000, 10,000, 15,000 தான் அவங்களுக்கு குறைஞ்சிருக்குது. கடன் அப்படியே தான் இருக்கும். அப்போ இது எந்த விதத்தில் மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க? இது எந்த விதத்தில் சரியானது? பார்க்கவா கமிஷனை நடைமுறைப்படுத்தணும் இந்த அரசு. அதுக்கடுத்தது விவசாயிகளுக்கான அந்த கமிஷன் திட்டத்தை வந்து சட்டத்தை கொண்டு வந்து விவசாய கமிஷன் சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். எம்எஸ் சாமிநாதன் 2004 கொண்டு வந்த அந்த விவசாய கமிஷன், நீ பே கமிஷன் அரசு ஊழியர்களுக்கு போடுற மாதிரி விவசாயிகளுக்கான விவசாய கமிஷன் சட்டத்தை நடைமுறைப்படுத்துருங்க அரசு. கேள்வியே இல்லை. ஏன் இந்த விவசாயிகளை மட்டும் ஏன் இலக்காரமாக பார்க்கணும்? அவங்க தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. ஆனால் வறுமையில் இருக்கிறாங்க, கடனில் இருக்கிறாங்க, தற்கொலை முடிவை தேடி போகிறாங்க. இன்றைக்கும் அங்கே இங்கேன்னு இது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. காப்பீடுகள் ஒரு பக்கம் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்லுது. அதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றது ஒரு பக்கம் நடக்குது. இதையெல்லாம் முற்று முழுதாக அரசு வந்து நிறுத்தணும். நிறுத்திட்டு நீ அவங்களுக்கு உண்டான லாபத்தை கொடுத்துருங்க. டாஸ்மார்க்லேருந்து ஒரு லாபத்தை பிரித்து விவசாயிகளுக்கு கொடுங்க. பே கமிஷன் எப்படி அரசு ஊழியர்களுக்கு மற்றவர்களுக்கு பே கமிஷன் வந்து நீங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க, அந்த மாதிரி விவசாயிகளுக்கு அவங்களுடைய உற்பத்தி பொருளிலிருந்து எவ்வளோ செலவாகுதோ அதிலேருந்து ஒரு சரிபாதியை பிரித்து லாபமாக வச்சு ஒரு நிர்ணயிச்சிருங்க. ஒரு விலை நிர்ணயத்தை பண்ணிவிடுங்க. அவங்க யாருக்கிட்டையும் கையேந்து வேணால். நீங்கள் இலவச மின்சாரமே கொடுக்க வேணாம். நீங்கள் இலவச மின்சாரத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 35,000 கோடி விவசாயிக்கான பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க ஒரு காலகட்டத்தில். 35,000 கோடி விவசாயத்துக்கான பட்ஜெட்டு. அதில் வந்து வெறும் 6,500 கோடி மட்டும்தான் இலவச மின்சாரத்துக்கு வந்து இருக்குது. இப்போ இந்த 6,500 கோடி நீங்கள் ஒதுக்க வேணாம். அவங்களுக்கு உண்டான விலையை வந்து நீங்கள் சரியாக லாபத்தோடு, சரிபாதி லாபத்தோடு, ஒரு கரும்பு ஒரு ஏக்கருக்கு விளைகிறதுனா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ அதில் வந்து எவ்வளோ கிடைக்குது, அதுக்கான செலவு, மொத்த செலவு, மண்ணுக்கான செலவு, உழைப்புக்கான செலவு எல்லாமே போடணும். நீர் பாய்ச்சறதுக்கான செலவு எல்லாம் போட்டு எவ்வளோ விலைன்றதை வச்சுட்டு அதில் சரிபாதி லாபத்தை வச்சுனாக்கா விவசாயிகளுக்கு கையேந்த வேண்டிய நிலை இல்லை. நீங்கள் ஓசியில் ஒன்றும் செய்யலை. அவங்கக்கிட்ட பொருளை வாங்குறீங்க, மற்ற பொருளெல்லாம் அவங்க விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் இப்போ வந்து 4வது முறையாக கடந்த 10 நாளுக்குள்ளாக விலை ஏறி இருக்குது. ₹2 மேலே திரும்ப கூட. பெட்ரோல் விலை அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. அங்கேருந்து இறக்குமதி செய்யறதில் எங்களுக்கு இப்போ போர் யுத்தம், வளைகுடா நாடு, அந்த போர் ஈரான் மேலே வந்துட்டு உங்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேல் சேர்ந்து நடத்துகிற அந்த போரால் ஏற்றுமதி இங்கே கொண்டு வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கான செலவு அதிகமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு விலையை வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க பெட்ரோலுக்கு. ஏன்னா அதை வந்து வாங்கக்கூடிய அந்த வர்த்தகர்கள்லாம் சேர்ந்து அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. இது நீ வாங்கினா வாங்க, இல்லைன்னா போ அப்படின்றாங்க. இப்போ விவசாயிகளுக்கு ஏன் அந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்த மாட்டேங்க? இதுதான் காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கிற கேள்வி. விவசாயிகள் சங்கங்கள் இதை தான் பேசிக்கிட்டு இருக்கு. நான் ஏன் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? நீங்கள் என்னை இலக்காரமாக பார்க்கணும். என்னுடைய பொருளுக்கு நாங்கள் எல்லாம் கூடி பேசி இவ்வளவுன்னு விலையை வச்சிடறோம், நீங்கள் வாங்கிக்கிட்டு போங்க. அபாண்டமாலாம் ஒன்றும் விளைய வைக்க போகிறது இல்லைல்ல. நியாயமாக என்ன விலையோ அந்த அவங்க விவசாயிக்கும் லாபம் இல்லை. மற்ற எல்லா தொழில் சார்ந்தவர்களும் அவர்களே பொருளுக்கு விலையை நிர்ணயிக்கிறப்ப விவசாயிகளுக்கு மட்டும் ஏன்? இதைத்தான் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய தேர்தல் வரைவு அறிக்கையில் இதைத்தான் நடைமுறைப்படுத்தணும்னு நீங்கள் கேட்கவே இல்லை. யாரும் கேட்கவே இல்லை. விவசாயிகள் யாருமே கேட்கல. மக்களும் இந்த ஏறெடுத்து பார்க்கல. விவசாயிகள் உற்பத்தி என்ன செலவோ அதுலேருந்து பெரும் லாபத்தை வச்சு அவங்களுக்கு நிர்ணயம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அவன் வசதியாக இருக்க போகிறான், அவங்க நல்லா இருக்க போகிறாங்க. ஒரு பொருள் இப்போ வந்துட்டு எல்லாம் காரை உற்பத்தி பண்ணுறான், விலையை அவன் தான் நிர்ணயம் பண்ணுறான். நீங்களும் நானும் பண்ணுறோம், இல்லை எங்களுக்கு அது வந்து ஏற்று கொடுங்கன்னு கோரிக்கை வச்சுட்டா கேட்டுட்டு இருக்குது. எல்லா பொருள் உற்பத்தியாளர்களும் அவங்க தான் விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. விவசாயிகளுக்கு மட்டும் ஏன்? இதை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தேர்தல் வரைவு அறிக்கையில் இந்த சலுகை அந்த சலுகை இதெல்லாம் கிடையாது, இப்படி தான் செய்வோம். விவசாயிகளுக்கு பெரும் லாபம் இதில் வரும். அவங்க தலை நிமிர்வோடு இருப்பாங்க. விவசாய மின்சார கட்டணம் ஒரு லிமிட்டடாக வைக்கப்படும். அவங்களுக்கான விவசாய பொருள் வந்து விநியோகம் பண்ணுறதுக்குள்ள வேளாண் துறைக்கான உபப்பொருள் எல்லாமே அரசுக்கிட்ட இருந்து இது எல்லாமே வந்துட்டு கட்டுப்படுத்தப்பட்ட விலையில் தான் இருக்கும். தமிழ்நாடு அரசு மட்டும் கிட்டத்தட்ட அது கட்டுப்பாட்டில் 49 வேளாண் பண்ணைகளை வந்து வச்சுக்கிட்டு இருக்கு.
மத்திய அரசினுடைய பண்ணைகள் வந்து வேறு. கால்நடை வேளாண் ஆராய்ச்சி அப்படின்னு இருக்குதுல்ல, அந்த மாதிரி வேளாண் துறை ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்கள் இந்த பண்ணைகள் தனியாக அவங்க வச்சுக்கிட்டு அதில் ஆராய்ச்சி பண்ண இந்த பண்ணைகள் மூலமாகவே நீங்கள் விலையை நிர்ணயம் பண்ணலாம், பொருளை நீங்கள் விவசாயிகள்கிட்ட வாங்கலாம், மக்களுக்கு நீங்கள் விநியோகம் பண்ணலாம், எவ்வளோ வேலைகளை செய்யலாம். இது எல்லாத்தையும் ஒரு ஒருமுகப்படுத்தி ஒரு சரியான திட்டத்தை சொன்னது என்டிகே, நாம் தமிழர் கட்சி. இதை அந்த கட்சியை வந்து பெருமிதப்படுத்துறதுக்கோ இல்லை அதை தூக்கி பேசுனதுக்கோ சொல்ல வரல. கத்துனாரு விவசாயிகளுக்கு இப்படியான ஒரு பலன் தான் தேவைப்படும், இதை தான் கொடுக்கணும், இதுதான் சரியானது அப்படின்னு. இதை தான் வந்து உங்களுக்கு 2004 MS சுவாமிநாதன் சொன்ன அறிக்கை இதுதான். விவசாய கமிஷன் சட்டம் கொண்டு வந்தது இதுதான். அந்த கமிஷன் சட்டம் பே கமிஷன் மாதிரி இதுக்கான விவசாய கமிஷன் கொண்டு வந்தது. பிறகு வந்த மன்மோகன் சிங் அரசு நிறைவேற்றலை, மோடி அரசும் நிறைவேற்றலை, அப்படியே இன்ன வரைக்கும் கிடப்பில் இருக்குது. இது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னது தான் என்டிகே, சீமான் கட்சி, நாம் தமிழர் தம்பிகள். இதை தான் மேடையில் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எங்கே வந்து நிற்குது? வெறும் 2042 கோடியை தள்ளுபடி செய்த விஜய் விவசாய கடன் முழுதும் தள்ளுபடின்னு ஒரு பிரபகண்டா பண்ணி மக்களை நம்ப வைக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன யுத்திகளை வச்சு செய்திகள் ஊடகம் தான் தெரியுமே நமக்கு எப்படி அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்ருக்குன்னு. ஏற்கனவே சும்மாவே முட்டு கொடுத்துட்ருப்பாங்க, இப்போ சொல்ல தேவையில்லை. அது என்ன நடக்குதோ நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இது பெரிய செய்தியாக மாற்றிக்கொண்டிருக்குது. பின்னணியில் இவ்வளவு ஓட்டைகள் இருக்கிறது. ஒரு 5% விவசாயிகளுக்கு மட்டும்தான் அந்த பலனை வந்து இருக்குது. மீதி அத்தனை பேருடைய விவசாயிகள் 95%, 90% எடுத்துக்கலாம். அந்த விவசாயிகளுடைய கடன் 15,000லேருந்து 30,000லேருந்து 5,000 வரைக்கும் குறைந்து இருக்கிறது. அவ்வளோதான், அவங்களுக்கு பலன் இல்லை. அதில் இது முற்று முழுதுமாக மாற்றணும். விஜய் அவர்கள் ஒரு பெரிய புரட்சி செய்ய போகிறதா தான் மக்கள்கிட்ட பேசிட்டு இளைஞர்கள்கிட்ட பேசிட்டு வந்தீங்க. இந்த விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்புகள், அவர்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்க வேண்டும் என்றால் பார்க்கவா கமிஷனை வந்து நடைமுறைப்படுத்தணும். உங்களுக்கு பே கமிஷன் மாதிரி விவசாய கமிஷன் திட்டத்தை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். 2004லேருந்து கிடப்பில் இருக்குது. இதை இன்றைக்காவது நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா விவசாயிகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி கடன் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இதை முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.